ப்ராப்ளம்? 4 பேர் பேச ரொம்ப டல்லா இருக்கே. என்ன ப்ராப்ளம்? தமிழ் என்ன ப்ராப்ளம்? என்னடா என்னாச்சு? மைசூர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பரவாயில்ல சொல்லு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லலாமே. கூட தர மாட்டாளே இவ. உனக்கு என்ன மகி? அழுகுறியா? சரி ஓகே ஓகே ஓகே, நான் ஒன்றும் கேட்கல. ஓகே சரி, பிளேஸ் போயிடுங்க. ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கீங்க, ஏதோ பிரச்சனை, ஆனா என்கிட்ட சொல்றதுக்கு நீங்க பயப்படுறீங்க, சொல்ல விரும்புறீங்க, ஆனா சொல்ல முடியல. ஓகே, அதுக்காக தான் தமிழக அரசு எல்லா பள்ளிக்கூடத்திலையும் மாணவர் மனசுன்னு ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. உங்களால சொல்ல முடியாத விஷயங்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதி போடுற அந்த பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? நான் இப்போ போகிறேன், நெக்ஸ்ட் கிளாஸ் வரேன் நான். ஸோ உனக்கு என்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை, சொல்லணும்னு தோன்ற விஷயத்த பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கான சொல்யூஷன், தீர்வு சீக்கிரமா கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஃப்ரீ பீரியட்ல அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு இதை படிக்கிறதுக்கு. அவ்வளோ வழியே உள்ள வச்சுட்டு இருக்கீங்க, ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியல உங்களுக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தப்பு பண்ணவங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க வெளியே நல்லா ஹாப்பியா தான் இருக்காங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணல, அதுக்காக பயப்படணும், கஷ்டப்படணும், யார்கிட்ட சொல்லணும், நம்ம தப்பு பண்ணிட்டோமா, அந்த மாதிரி எதுவுமே நீங்க நினைக்க தேவையில்லை. ஆக்சுவலி அபியூஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பிசிக்கல் அபியூஸ். பிசிக்கல் அபியூஸ்னா ஒருத்தங்களை அடிக்கிறது, அவங்களுக்கு சூடு வைக்கிறது, உதைக்கிறது, இது மாதிரியான உடல் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு நம்ம பிசிக்கல் அபியூஸ் சொல்லலாம். அதே மாதிரி பெண் குழந்தைகளை விருப்பம் இல்லாம தொடுறது. நம்ம ஆல்டர்னேட்டிவ்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நம்ம தைரியமா பேசணும். ஓகேவா? உங்க யாராவது தொட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? தொடாதீங்கணும், கத்தணும். தொடாதீங்க, கிட்ட வராதீங்கன்னு நீ கத்தணும். வீட்டுல நம்ம அம்மா கிட்ட சொல்லணும், என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல கூட டீச்சர்ஸ் இருப்பாங்க. டீச்சர்ஸ் கிட்ட சொன்னா டீச்சர்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில உங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம். சப்போஸ் எனக்கு அது கூட சொல்ல பயமா இருக்குன்னு நினைச்சுன்னா அரசாங்கமே உனக்கு 14417, 14416, 10 இந்த 3 நம்பருக்கு 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணி, உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு என்ன தோன்றோ நீ அவங்க கிட்ட கால் பண்ணி பேசினா உன்னோட பிரச்சனையை அவங்க தீர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? வாழ்க்கையில பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது, முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாருமே குழந்தைங்க, இன்னும் நீங்க வாழ்க்கையோ வருங்கால தூண்டல். ஓகேவா? இந்த உலகமே, இந்த சொசைட்டி யாரை நம்பி இருக்கு? உங்களை நம்பிதான் இருக்கு. அப்ப நம்ம பயப்படலாமா? பயப்படக்கூடாது. சொசைட்டிய நம்ம எதிர்த்து போராடணும். திரும்பவும் சொல்றேன், தப்பு பண்றவங்களே தைரியமா இருக்கும் பொழுது நம்ம எந்த தப்புமே பண்ணல, நம்ம என்ன பண்ணணும்? தப்புக்கு எதிராக குரல் கொடுக்கணும். ரைட்டா? அப்ப இந்த மாசம் நமக்கு தேவையில்லையே.